சப்பாத்தி நல்லா சாஃப்டாக உப்பி வரதுக்கும் வீட்டில் குழந்தைங்க நூடுல்ஸ் கேட்டால் இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். மறக்காமல் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப், நம்ம காளான் எல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த காளானை இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதில் இருக்க அந்த பிளாக் கலர் எல்லாமே போயிட்டு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பார்த்துக்குங்க, காளான் வந்து எந்த அளவுக்கு வந்து மேலே எல்லாம் பிளாக்காக ஒரு மாதிரி லைட் ப்ரௌனாக இருக்குதுன்னு. இப்போ இதில் ஒரு ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட் மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு இது நல்லா வந்து கையிலேயே அப்படியே நல்லா பிசைஞ்சு விடணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த காளான் மேலே இருக்க அந்த ப்ரௌன் கலர்லாம் போயிட்டு உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கருப்பு கலர் எல்லாமே போயிருங்க. இந்த மாதிரி நீங்கள் காளான் வாங்குறீங்க அப்படின்னா இப்படி ஒரு முறை நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா காளான் நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பு தான். நம்ம லெமனும் உப்பு போட்டு கழுவுறனால அதில் ஏதாச்சும் நுண்ணுயிர்கள் கிருமிகள் இருந்தாலும் அது எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும். இப்படி ஒரு முறை நீங்கள் காளான் வாஷ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நான் நல்லா வந்து சால்ட்டையும் கல்லுப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அந்த தண்ணியில் எந்த அளவுக்கு அந்த ப்ரௌன் கலர்லாம் வந்து இறங்கியிருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை ஊற்றிட்டு நார்மலான ஒரு வாட்டர் ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்கள் காளான் நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும். கண்டிப்பாக காளான் வாங்குறீங்க அப்படின்னா இப்படி ஒரு முறை நீங்கள் சுத்தம் பண்ணுங்கள். அதில் இருக்க அந்த ப்ரௌன் கலர் அழுக்குகள் எல்லாமே போயிடும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம மீன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த மீனுக்கு இப்படி ஒரு முறை நீங்கள் மசாலா போட்டு பாருங்கள். கொஞ்சம் கூட உதிராது. மசாலா நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். எந்த மீன் வாங்கினாலும் சரி, நாங்கள் இந்த மெத்தடில் தாங்க இதுக்கு மசாலா போடுவோம். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ண மீன் எல்லாத்தையும் வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மீனுக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சக்தி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். நல்லா 2 கிலோ மீன் அப்படிங்கிறனால நல்லா நிறைய மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். டேபிள் ஸ்பூன் கணக்கெலாம் கிடையாது, அப்படியே நார்மலாக போடுறது தான். நீங்கள் வந்து 2 கிலோ மீனுக்கு மிளகாய் தூள் போடுறீங்க அப்படின்னா சக்தி மிளகாய் தூள் 50 கிராமில் வந்து 25 கிராம் போடணும். பாதி பாக்கெட் போடணும். நான் இப்போ அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு. நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் 65 மசாலா, அதாவது மீன் மசாலா, மீன் வறுவல் மசாலா இருக்கும்ல, அது வந்து ஒரு ஹாஃப் பாக்கெட் சேர்த்துக்கணும். இது வந்து நான் சேர்த்துருக்கிறது வந்து பட்டர்ஃப்ளை மசாலா. இந்த மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீனுக்கும் சரி சிக்கன் 65க்கும் போட்டு பொரிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் இது ஒரு பேக்கெட் சேர்த்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரே 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காம எல்லா மீனையுமே ஒன்றோடு ஒன்று இந்த மாதிரி பெரட்டினா ப்ளஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த மசாலா எல்லா பக்கமுமே வந்து நல்லா மெர்ஜாகி மீனில் வந்து நல்லா பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மீன் பொரிக்க போகிறோம் அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மீனுக்கு இந்த மாதிரி மசாலா போட்டு வச்சிடணும். அப்போ தான் மீன் நல்லா டேஸ்ட்டாக அந்த உப்பு காரம் எல்லாமே பிடிச்சி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மீனுக்கு மசாலா போட்டு நீங்கள் பொரிச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். மீன் மசாலா எனக்கு போட்டு நிறைய உதிர்ந்து போகுது, டேஸ்ட்டாக வரமாட்டேங்குது அப்படின்னா இப்படி ஒரு முறை நீங்கள் போட்டு பொரிச்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்குன்னு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மசாலா உதிரவே உதிராது. நெக்ஸ்ட் டிப்பு, நான் சப்பாத்தி சுடும் போது சப்பாத்தி உப்பியே வரமாட்டேங்குது, நல்லா சாஃப்டாகவே இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மடக்கு சப்பாத்தியை ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு எப்பயும் போல் நார்மலாக பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி வட்டமாக தேய்ச்சிட்டு நடுவில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி நல்லா சதுரமாக மடக்கி விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தியை தேய்ச்சி போட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக உப்பி வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. சப்பாத்தி மாவை தோசைக்கல்லில் போட்டதுமே 2 பக்கமும் லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் மட்டும் அப்படியே விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி சுட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. எல்லா சப்பாத்தியுமே உங்களுக்கு உப்பி வருங்க. எனக்கு சப்பாத்தி வந்து உப்பியே வரமாட்டேங்குது, ரொம்ப ஹார்டாக போயிடுது அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் சப்பாத்தி சுட்டி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக உப்பி வரும். நான் சுட்ட சப்பாத்தி எல்லாமே வந்து நல்லா உப்பி வந்துச்சு. கண்டிப்பாக இப்படி ஒரு முறை நீங்கள் சப்பாத்தி சுட்டு பாருங்கள், எல்லா சப்பாத்தியுமே நல்லா உப்பி வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இது எப்படி மடக்கி சுடுறது தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே இது எப்படி மடக்கி போடணும்னு சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இருக்கும். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீட்டில் குழந்தைங்க நூடுல்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஹோம்மேடாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சுடுதண்ணியை சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு சுடுதண்ணியை நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அப்புறம் நார்மலாக கொஞ்சமாக பச்சை தண்ணியை தெளித்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கணுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் மாவு. அதுக்குன்னு ரொம்ப கொலவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த முறுக்கு மரத்தில் போட்டு புளியும் போது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா நம்மளால் புளிய முடியாது. பாருங்கள், கையில் எடுத்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு பிணைஞ்சிக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயுமே மேலே ஊற்றி நல்லா இந்த மாதிரி கையில் ஒட்டாத மாதிரி நல்லா பெதறி வச்சுக்கணும். இப்போ முறுக்கு பிழிகிற அந்த அச்சில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல எண்ணெயை ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக பிணையிறோமோ அந்த அளவுக்கு அந்த நூடுல்ஸுமே வந்து நல்லா சாஃப்டாக வருங்க. இது நீங்கள் கோதுமை மாவு மட்டும் இல்லை, ராகி மாவுலையும் செய்யலாம், கம்பு, அந்த மாதிரி எந்தெந்த மாவு நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்க அல்லது நீங்கள் மிக்சடாக நிறைய தானியம்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் இதில் செய்யலாங்க. உங்களுக்கு அந்த நூடுல்ஸ் அளவு வந்து மெலிசாக வேணும் அல்லது மொத்தமாக வேணும், அந்த மாதிரி நீங்கள் அளவு வந்து கீழே மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்க அச்சில் இந்த மாதிரி மாவை போட்டுட்டு அந்த மேலே போடுற அந்த மூடிக்குமே வந்து எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிழிஞ்சிங்க அப்படின்னா நல்லா அழகாக சூப்பராக நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். ஹோம்மேடாக இது சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துல நீங்கள் செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி நம்ம மாவு எல்லாம் போட்டதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் நம்ம அந்த துணியை போட்டு வச்சுருக்கோம்ல அதில் வந்து நம்ம இப்போ பிழிஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு சைஸ் வந்து சேமியா மாதிரி நல்ல மெலிசா வேணும் அப்படின்னா மெலிசாவும் போட்டுக்கலாம், அல்லது உங்களுக்கு மொத்தமாக இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மொத்தமாகவும் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களால் பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு இந்த நம்ம நெரிச்சு வச்சுருக்க இந்த நூடுல்ஸை கொண்டு போய் இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா ஒரு 15 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா சூப்பராக நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸை கொண்டு போய் வைங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ஒன்றோடும் ஒட்டாமல் அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக வரும். நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கனால இது நல்லா குயிக்காக 15 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். அடியில் வச்ச தட்டோட மேலே இருக்க தட்டுலேயுமே வந்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன். நல்லா இந்த மாதிரி நீளமாக பிழிஞ்சு விட்டுக்குங்க. அப்போ தான் நூடுல்ஸ் வந்து நல்லா நீளமாக உதிரியாக இருக்கும். இதுலேயே உங்களுக்கு இடியாப்பம் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த முறுக்கு பிழிறதுல வந்து சன்னமாக இருக்க அந்த ஹோல்ஸை போட்டுட்டு நீங்கள் குட்டி குட்டி இட்லியாக அந்த இடியாப்பம் மாதிரி போட்டிங்க அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோதுமை மாவுலேயே நம்ம நூடுல்ஸும் செய்யலாம், இடியாப்பமும் செய்யலாங்க. நான் இன்றைக்கி நூடுல்ஸ் செஞ்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலாவை நான் ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த மெத்தடில் பிடிக்குமோ அந்த மாதிரி மசாலா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி லைட்டாக பெரட்னாப்பில் தான் இருக்கும். இப்போது இது 15 நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதை நம்ம அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நூடுல்ஸ் வந்து வெந்து வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் நூடுல்ஸை தொடும்போது உங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் பிசுக்கு தன்மை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம இந்த நூடுல்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்க உங்ககிட்ட நூடுல்ஸ் கேட்டால் கண்டிப்பாக இப்படி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடைகளில் வாங்குகிற பாக்கெட்டை விட இந்த மாதிரி நூடுல்ஸ் செய்கிறது ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் வந்து சத்து மாவு, அதாவது நீங்கள் கம்பு, சோளம், ராகி இந்த மாதிரி நிறைய ஐட்டம் போட்டு மிக்சடாக நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த தானியத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி இடியாப்பம், நூடுல்ஸ் இது எல்லாமே செஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி முட்டை கிரேவி மாதிரி செஞ்சு அதில் நீங்கள் போட்டு பெரட்டி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது 4 ஸ்பூன் அல்லது ஒரு 2 ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நீங்கள் கலந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூடுல்ஸ் நல்லா நீளமாகவே இருக்குங்க, உடஞ்சி போகாது. நல்ல டேஸ்டியாக நல்லா சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இப்படி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. கோதுமை மாவில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த கோதுமை மாவு ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்க அப்படிங்கிறனால நல்ல டேஸ்ட்டான ஃப்ளேவரோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்ததுல குழந்தைங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் இப்படி ஒரு முறை நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.